இவர் தான். நான் உன் மனசுப்படி என்ன நினைச்சோம்னா, நீ ஒரு அறவேக்காடு திடீர்னு கோவப்பட்டு வா திரும்ப போவோம் இங்கே. ஹாய், டுடே என்ன விளாக் அப்படின்னா, நம்ம வந்து சொரிமுத்தாயனார் கோயிலுக்கு தான் பங்குனி உத்தரத்துக்காக கிளம்பியிருக்கோம். ஹாய் ஹாய் சொல்லுங்க யாழினி. தேங்க்யூ ஸோ மச். கிளம்பியாச்சு, போகலாமா? ஓகே, பைக் ஸ்டார்ட். இதுதான் நம்ம மணிமுத்தாறு அணையோட ஆர்ச்சி. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். அப்புறம் உள்ளே போகிற வழி வந்து இந்த மெயின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வே தான் சூப்பராக இருக்கும். இது உள்ளே போனீங்கன்னா மணிமுத்தாறு டேம் அணை இருக்கும். அப்புறம் உள்ள மதகு, ஃபஸ்ட்டு வந்து மதகு பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்து டேம் இருக்கும். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குந்தா? இது ஃபுல்லாகவே நம்ம டேமோட அந்த நடந்து போகிற பாதைகள் எல்லாமே. இங்கேருந்து லாங்காக இருக்கும். அந்த ஃபீட் அந்த அடிகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம லாங்காக நம்ம நடந்து போகணும் இந்த இடத்துக்கு. நாங்கள் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 3 years ஆயிடுச்சு. இது 4th year. இதுதான் டேமு, தெரியுதா? ஸோ இந்த டேமில் எப்போ தண்ணி வரும்னா, நம்ம அதிகமாக மழை வரும் பார்த்திங்களா? ஸோ அந்த டைமில் வந்து எல்லா மதகுலையுமே இந்த எல்லா இதுலேயுமே சட்டரை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ நைட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து லைட்டிங்லாம் போட்டு சும்மா பக்காவாக அழகாக இருக்கும். ஒரு டைம் நான் வந்த புதுசில் நினைக்கிறேன் 2024 ஐ திங்க். அந்த டைமில் எப்படின்னா அந்த ஆர்ச்சுக்கு மேலே தண்ணி வந்துச்சு. ஸோ இது வந்து 12th பட்டாலியன் இந்த என்ட்ரன்ஸ். ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் ஜாப்லாம் வாங்கினப்போ இங்கே தான் ட்ரைனிங் எடுத்ததாக சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். நல்லாயிருக்கும் இங்கே உள்ள எல்லாமே பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. உண்மைக்குமே இது ஒரு சொர்க்கம்னு சொல்லுவேன். என்னோடய சொந்த ஊர் தென்காசியாக இருந்தால் கூட இப்போ நான் நேட்டிவ்னு சொன்னால் திருநெல்வேலி தான் சொல்கிறேன். எனக்கு இங்கே இடம் வாங்கி இங்கே வீடு கட்டி இங்கே வாழ்ந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து இந்த ஊரை வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன். இங்கே உள்ள மக்களையும் சரி ரொம்ப கைண்டடாக இருப்பாங்க. நல்லா ஹெல்பிங் மைண்டட்ஸ் நிறையா இருக்கும். நம்ம எப்படி சொல்ல, நம்ம எந்த ப்ராப்ளமுக்கும் யாருக்கிட்டேயும் போக போகிறதில்ல. ஸோ நம்மளை தேடி எந்த ப்ராப்ளம்ஸும் வரப்போகிறதில்ல. நம்மளோட எப்போவுமே நம்ம 200% நம்மளோட பாசிட்டிவை மட்டும்தான் எல்லாருக்கிட்டேயுமே கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு அந்த வைப்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம குறுக்கு பாதையில் தான் இப்போ நம்ம பாபநாசம் போய்கிட்ருக்கோம். ஸோ இந்த வழி நிறைய பனைமரம் இந்த மாதிரி தான் நல்லா அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் மதுரை கோட்ஸ்லாம் இருக்குது. இந்த சைடில் தான் தலையணைக்கு போகிற வழி. ஸோ தலையணைக்கு போகிற பாதை. அங்கே வந்து ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம தாமிரபரணி தண்ணி தான். நம்ம எப்படி சொல்ல, நம்ம பாபநாசம் மேலேருந்து வருது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தான். ஸோ தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக வருது. ஆனால் இங்கே எப்போவுமே தண்ணி இருக்கும், எப்போவுமே தண்ணி வற்றாது. இது நம்ம பாபநாசம் ரோடு. ஸோ இப்போ பாபநாசம் வரப்போகுது. அழகாக இருந்தது காலையில். ஆனால் நல்ல வெயில், ஆனாலும் இந்த கிளைமேட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி பச்சை பச்சைன்னு பார்க்குறது சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்க, நம்ம பாபநாசம் கோவில் பாருங்கள். டிராஃபிக் செம்ம நல்லாயிருக்கும். இந்த ஏரியா சைட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வைப்பாக இருக்கும். கோவில்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். பாபநாசம் வந்துட்டோங்க. பாபநாசநாதர் சுவாமியும் உலகம்மாளும் இங்கே தாங்க திருமண கோலத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு இமயமலையில் திருமணம் நடந்த போது இங்கே தாங்க அவங்க வந்து காட்சி கொடுத்ததாக நம்ம புராணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சாமி கும்பிடும் போதே எப்படி சொல்ல, ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்குங்க. பாபநாசங்கிற பேர் எதுக்கு அப்படின்னா, பாவங்களை நீக்கி தர்ற இடம் தாங்க இந்த பாபநாசம். சிவசிவாய நம. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. சாமி அப்படியே பார்த்துட்டு அப்படியே தரிசனம் செஞ்சுட்டு கிளம்பிட்டோம். சரி, ஏன்னா நம்ம காரையாருக்கு மேலே போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஏன்னா டிராஃபிக் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியலை. அதனால தான் மாமா நம்ம வந்து கூட இங்கே சாமி கும்பிட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு மேலே போகிறதுக்கு எப்படி வழின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வேகமாக போனோம். அதுக்குள்ளேயே போலீஸ் மறிச்சிட்டாங்க. ஒரு வழியாக பேசி வந்துட்டோம். ஏன்னா கோயிலுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் அலோடு.
ஏன்னா நிறைய பயங்கர டிராஃபிக் அதிகமாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இந்த டிராஃபிக்கில் தான். ஆனால் காரில் தயவு செஞ்சு வரவே கூடாது, எனக்கு தெரிஞ்சு 2 வீலர் தான் பெட்டர்னு நினைக்கிறேன். இதுவே நம்ம நார்மல் டைம்னால் நம்ம காரில் வரலாம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இன்றைக்கி பௌர்ணமி ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பங்குனி உத்திரம் எல்லாம் சேர்ந்து வருது பார்த்திங்களா, அதனால நல்ல கூட்டம். ஏன்னா சாஸ்தாவை நம்ம கண்டிப்பாக வணங்கியே ஆகணும் இன்னைக்கு. அதனால் பயங்கர கூட்டம். மேலெலாம் எப்படி கூட்டம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இங்கே ஃபுல்லாக செக்கிங் நடந்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா மேலே நம்ம எந்த பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. ஏன்னா விலங்குகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு பாதுகாப்புக்காக நம்மளோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் நம்மளோட போலீஸ்லாம் ரொம்ப செக் பண்ணாங்க. ஸோ நீங்கள் வரும்போது நிறைய திங்ஸ் எல்லாம் எதுவும் கொண்டுட்டு வராதீங்க. மெயினாக பாட்டில்ஸஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்தாலுமே நம்ம வந்து பிளாஸ்டிக் எதுவுமே கொண்டுட்டு வராமல் இருந்தால் கொஞ்சம் சேஃப்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விலங்குகள் அதிகமாக இருக்கிற இடம், அதனால் நிறைய குரங்குலாம் இருக்கும். ஸோ பார்த்து பத்திரமா வாங்க. மழைலாம் கொஞ்சம் வளைவுலாம் நிறையா அந்த பாதை இருக்கும். ஸோ மேலே போக போக கொஞ்சம் நிதானமாக வண்டியை ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா எந்த இடத்துல எந்த ஷார்ட் கட்ஸ்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் வர்றவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அதனால் உங்களுக்கு இந்த தகவலெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம எந்த வண்டியுமே முந்திட்டு போகணுன்னு நினைக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து ஒரு குறுகலான ஒரு பாதை, சின்ன ரோடு தான். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பள்ளம், பயங்கரமான பள்ளங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில். ஸோ இதெல்லாம் நம்மளோட அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேம்லேருந்து வர தண்ணி. இதிலெல்லாம் மின்சாரம் தயாரிப்பாங்க அப்படின்னு மாமா சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ஐயனார எங்கனாலும் பார்த்துடலாம். இல்லை அண்ணனாலும் கூட மணிண்டா அந்த இது அன்னதான நிறைய இருக்கு. போகார மனுஷன்ப்பா, நீர்தாமியா அவருக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், அவருக்கு ஆரோக்கியமாக இருக்கணும், ப்ரெஷர்லாம் அவருக்கு குறையணும், நார்மல் மனுஷனாக இருக்கணும். நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு காட்டலாம். இவர் தான். நீங்க தான். வண்டி ஓரத்துக்குள்ளே ஓட்டுத, ஒரு நடுக்கொண்டு ஓட்டு, 4 சாதி சனம் கூட சேர்ந்தாப்புல போ, பாவநாசத்தில் சாமியை கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்பேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இவன் எப்படி வண்டியை திருப்பிடுவான் இந்த கூட்டத்தை பார்த்து? நான் ஒரு மனுஷனே கிடையாது நினச்சேன். அதே மாதிரி ஆனால் பரவாயில்ல, வண்டி விட்டுட்டாங்க. வண்டி விட ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிட்டா விடாமல் இருக்கு. இந்த இப்போலாம் பாரு நல்லா ஃப்ரீயாக தருது. மேலே கோயில்லண்ணா இப்போலாம் எப்படி விக்கி உனக்காக அந்த அந்த இதில் உட்காந்துருந்தான் பாருண்ணே. உனக்காக அவ்வளோ கூட இருக்க மாதிரி தெரியுமா கீழே வண்டிக்காரதான். ஆனால் தண்ணி கம்மியாக தான் வருது என்ன.
சாப்பாடு எங்கே விடுவாங்கன்னு பார்ப்போம் அம்மா. பாருங்க மாமா சாப்பாடு எங்கே கொடுத்தாங்கன்னு. சாம்பார் சாதம் பக்கத்துலலாம் நிப்பாட்டிடாதீங்க. அது வேறு அடுத்தவங்க இருக்கிற நம்ம சாதக்கூடாது, அவங்க ஃபேமிலிக்கும் சமைச்சிட்டு இருப்பாங்க. ஒன்லி நான்வெஜ் பிள்ளை மட்டும்தான் நாங்கள் போவோம்னு சொல்லியிருக்கேன். என் அழகு ஒரு வழியாக பைக்கை பார்க் பண்ணி வந்துடுச்சுங்க. வாவ் அழகு. சரி கோயிலுக்கு போகலாமா வாங்க. நம்ம கீழேயே இறங்கிட்டோம். ஸோ கீழே இந்த பாதையிலே நம்ம கோயிலுக்கு போகலாம், மேலே ஏறி போக வேண்டாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் பட்டவராயர் கோயிலும், அப்புறம் அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்னது மணி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரம் அதுக்கு ரொம்ப வரலாறுலாம் இருக்குது. இங்கே வந்து செப்பல் வாங்கி அந்த பட்டவராயன் சாமிக்கு சாத்தணும் அப்படின்னா சாமி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்த்தோம்னா அந்த செப்பல் வந்து தேஞ்சு போய் இருக்குமா. ஸோ அந்த ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழுங்கும் மணி மரம்னு ஒன்று இருக்குது. அந்த இதில் வந்து நம்ம வந்து மணி வந்து அடித்து மணி கட்டணும் அப்படின்னா அந்த மணி என்ன பண்ணணும்னா அந்த விழுங்கிருமா அந்த மரம். ஸோ அந்த மாதிரியும் வரலாறு நிறையா இருக்குது, புராணங்கள் நிறையா சொல்லுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்கள் கோயில் எப்படின்னா இந்த மாதிரி கூடாரம்லாம் அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்லாம் நாங்கள் வரும்போது இந்த மாதிரி கூடாரம்லாம் கிடையவே கிடையாது, நாங்கள் சின்ன பிள்ளையில் வரும்போது. இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. தண்ணி பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் நல்லா தண்ணி வசதிலாம் வச்சுருக்காங்கங்க. அப்புறம் இங்கே சாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்துருந்தது. ஸோ அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு விறுவிறுன்னு போனோம். சரி நம்ம ஐயா சொரிமு தைனாரை போய் நேராக போய் பார்த்துருவோமே அப்படின்ட்டு கடைசி பார்க்க லைனு மேலே வரைக்கும் நிற்குது. அட கடவுளே. சரி ஐயா அன்னதானம், எங்கள் அக்கா அன்னதானத்தோடு வருது. அன்னதானத்தை பார்த்தா தான் ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமே வருது. அப்புறம் லைனை பார்த்தோம். சரி என்ன பண்ண, நம்ம ஐயாவை பார்க்குறதுக்கு நம்ம நின்று தான் ஆகணும், நிற்போம் அப்படின்ட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சாச்சு. மாலை வாங்கலாமான்னு நினச்சேன், ஆனால் மாலை வாங்குற அளவுக்கு நம்ம ஐயா வசதியை கொடுக்கல. வசதியை திறக்கும். ஓகே அப்படியே பாப்பா வச்சுட்டு லைனில் நின்று சாமிக்கிட்ட கொஞ்சம் நெருங்கினதுக்கப்புறமா சரி வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னாங்க. அதனால் நான் வீடியோஸ்லாம் எடுக்கலை. ஃபைனலி நாங்கள் வந்து சாப்பாடு வாங்கிட்டோம், அன்னதானம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. அந்த சாப்பாடை பார்த்த பிறகு தான் மனசு ஆறுதல். ஓகே கிளம்பலாமா வீட்டுக்கு? எப்படி இருந்தது கோவில்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மணி இங்கே பாரு. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வம் எந்த கோயில்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.